ഘടോപനിഷത്തിലെ 1ാമത് അധ്യായത്തിലെ 3ാമത് വല്ലിയിലെ 4ാമത് മന്ത്രം. ഇന്ദ്രിയാണി ഹയാൻ ആഹുഹു വിഷയാൻ തേഷു ഗോചരാൻ ആത്മേന്ദ്രിയമനോയുക്തം ആത്മ ഇന്ദ്രിയ മനോയുക്തം ഭോക്താ ഇതി ആഹുഹു മനീഷിണഃ. ഇന്ദ്രിയാണി ഇന്ദ്രിയങ്ങളെ ഹയാൻ കുതിരകളായിട്ടും വിഷയാൻ രൂപ രസ விஷயங்களை ஸ்பர்ஷம் ரூபம் கந்தம் இப்படி இருக்கிற விஷயாதிகளை தேஷு கோச்சரான் இந்திரியங்களா இருக்கிற குதிரைகளுக்கு போகிறதுக்கான மார்க்கங்களாயிட்டும் ஆஹுஹு சொல்லப்படுறது. ஆத்மேந்திரிய மனோயுக்தம் ശരീരം ഇന്ദ്രിയങ്ങൾ മനസ്സ് ഇതോടുകൂടിന ആത്മാനം ആത്മാവ് മനീഷിണഃ നന്ന തെരിഞ്ഞിണ്ട ജ്ഞാനികൾ വിദ്വാൻമാർകൾ ഭോക്താ ഇതി கர்மபலங்களை அனுபவிக்கிறவனாக்கும் சரீரம் அப்படின்னு ஆஹுஹு சொல்லப்படுறது. ஆத்மாவுதான் கர்மபலங்கள் அனுபவிக்கிற சம்சாரியான ஜீவன் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்திரியங்கள் தான் குதிரைகளாயிட்டு இருக்கு. இந்த குதிரைகளை நியந்திரிக்கிற கடிஞானாயிட்டும் மனசு இருக்கு, தேராளியாயிட்டு புத்தி இருக்கு, ரூபரச கந்தம் தொடங்கின விஷயங்களாக்கும் குதிரைகளுக்கு போகிறதுக்கான மார்க்கங்கள் சரீரத்தோடும் இந்திரியங்களோடும் மனசோடும் கூடின ஆத்மாவேதான் கர்மபலங்கள் அனுபவிக்கிற சம்சாரியான ஜீவாத்மா அப்படின்னு அறிவிருக்கிறவாள் எல்லாம் சொல்லறா. ജീവിത യാത്രയ്ക്കായിട്ട് ആത്മാ സ്വയം സ്വീകരിக்கிற വാഹനം അതാണിത്. രഥമാക്കും இந்த ശരീരം. കുതിരകൾ രഥത്തെ ഓരോ വഴിക്ക് വലിച്ചിട്ട് പോരാ മാതിരി இந்திரியங்கள் இந்த சரீரத்தை ஓரோ மார்க்கங்கள் வழியா இழுத்துட்டு போறது. கண்ணொரிடத்துக்கு போறது, காதொரிடத்துக்கு போறது. இப்படி குதிரைகளை நியந்திரிக்கிற கடிஞானு மாதிரி இந்திரியங்களை நியந்திரிக்கிறதாக்கும் மனசோடு டியூட்டி. மனச பிடிச்சு நிறுத்தினானா இந்திரியங்கள் அடங்கும். தேராளி கடிஞான பிடிச்சு குதிரைகளை கண்ட்ரோல் பண்ற மாதிரி புத்தி மனசோடு ஹெல்ப்போடு கூடிட்டு இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது. தேராளிக்கும் ஒரு யஜமானன் மஸ்டாயிட்டு வேணும். தேரும் குதிரைகளும் தேராளியும் எல்லாம் அந்த யஜமானனோட தேவைக்காயிட்டாக்கும் இருக்கு. அந்த யஜமானனாக்கும் இங்க ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா நித்திய சுத்த முக்த சுபாவம் இருக்கிறவனாக்கும். அதனால இந்த ஜீவித யாத்திரை வேண்டாமே அப்படின்னு தோணலாம். அதுக்காயிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஆக்கும் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஆத்மேந்திரிய மனோயுக்தம் அப்படின்னு. சரீரமும் மனசும் இந்திரியங்களும் ஆகிற உபாதிகளோடு கூடின ஆத்மாதான் கர்மபலங்கள் எல்லாம் அனுபவிச்சுட்டு இந்த உலகத்துல சஞ்சரிக்கிற
சம்சாரியா இருக்கிற ஜீவாத்மா. നമ്മളോട് ശരീരത്തെ രഥമായിട്ടാക്കുമേ ഇങ്ങ സങ്കല്പിച്ചത്. 5 കുതിരകളെ കൂട്ടിയ രഥം. രഥം ഓടിக்கிற തേരാളിயான சாரதியும் உண்டு. நம்மளோட வாகனத்தோட பேரு சரீரம் அப்படின்னு அர்த்தம். சரீரம் அப்படின்னா நசிக்க கூடினது அப்படின்னு அர்த்தம். வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் எல்லாம் நசிக்கிற மாதிரி இந்த சரீரமும் காலவழக்கத்தால நசிக்கும். நசிக்கிறதுக்கு முன்னால, இந்த சரீரம் நசிக்கிறதுக்கு முன்னால இந்த சரீரம் அப்படிங்கிற வாகனத்தால இந்த ஜீவாத்மாவை லட்சியஸ்தானத்துல கொண்டு போய் சேர்க்கணும். லட்சியஸ்தானத்துக்கு இந்த ஜீவாத்மா பிரயாணம் பண்ணணும். ரோகம், வார்த்தக்கியம், மரணம், இதனால எல்லாம் இந்த வாகனம் அப்படிங்கிறது ஓடாம போயிடும். அந்த ரோகமும் வார்த்தக்கியமும் மரணமும் எல்லாம் நமக்கு சம்பவிக்கிறதுக்கு முன்னால நமக்கு அந்த லட்சியஸ்தானத்துல எத்துறதுக்கு சாதிக்கணும். சரீரம் சொத்தமாயிட்டு இருக்கிற வரைக்கும் பகவத் யாத்திரை நடத்தலாம். ரோகாவஸ்தை வராத்த வரைக்கும் பக்தி யாத்திரை நடத்தலாம். எത്ര കാലം വാർദ്ധക്യം വരാമ இருக்கோ அதுவரைக்கு பக்தி யாத்திரை நடத்தலாம். இந்திரிய சக்தி நஷ்டப்படுறதுக்கு முன்னாலேயே பக்தி யாத்திரை நடத்தலாம். ஆயுள் இருக்கிற வரைக்கும் பக்தி யாத்திரை நடத்தலாம். ரோகம் வர்றதுக்கு முன்னால, வார்த்தக்யம் வர்றதுக்கு முன்னால இந்திரியங்கள் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்றதுக்கு முன்னால, சரீரம் சொஸ்தமாயிட்டு இருக்கிற நேரத்துல, மரணம் வரதுக்கு முன்னாலேயே ஸ்ரேயஸுக்கான காரியங்களை செஞ்சு தொடங்கணும். பிராராப்த கர்மங்கள் உண்டாகும். இருந்தாலும் அதிலேந்தெல்லாம் விடுபட்டு மனச பகவத் பாதத்துல எத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நசிக்கிற வாகனமாக்கும் நம்மளோட இந்த சரீரம் அப்படிங்கிற ரதம். சரீரம் அப்படிங்கிற ரதத்தை ஓடிக்கிற சாரதியாக்கும் புத்தி. புத்தின் துசாரதிம் விதி அப்படின்னாக்குமே நம்ம பார்த்தது. புத்தி அப்படிங்கிற சாரதி புத்திபூர்வம் யோசனை பண்ணி வேணும் எதுவும் செய்யறதுக்கு. ரதத்தை முன்னால இழுக்கிறது ஆராக்கும். பிரவൃத்தி நிவൃத்தி மார்க்கத்துல சஞ்சரிக்கிறதுக்கு இந்த சரீரம் மஸ்ட் ஆயிட்டும் வேணும். இப்படியெல்லாம் புத்தி உபயோகிச்சு திங்க் பண்ணணும். அப்படி இருக்கிற இந்த சரீரத்தை, இந்த ரதத்தை வலிக்கிற 5 இந்திரியங்களாக்கும் 5 குதிரைகள். அந்த குதிரைகளை கண்ட்ரோல் பண்ற கடிஞானாக்கும் மனசு. அந்த மனசை உபயோகிச்சு வேண்டும் விதத்துல ரதத்தை ஓடிக்கிற சாரதியாக்கும் புத்தி. கண்ணு, காது, மூக்கு இப்படி இருக்கிற 5 இந்திரியங்களா இருக்கிற குதிரைகளை நேர்வழிக்கு நயிக்கிறது புத்தியாக்கும். லட்சியஸ்தானத்துக்கான நிச்சித பிரயாணமாக்கும் யாத்திரை. തോന്നുമ്പടി നടന്നാനാ അത് യാത്രയാകാതെ അത് കണ്ണാപിനാന്ന് നമ്മൾ അലഞ്ചു തിരിയറതായിട്ടാൻ അത് ചൊല്ലപ്പറ്റും. പരബ്രഹ്മപദം அப்படிங்கிற ലക്ഷ്യപ്രാപ്തിക്കായിട്ടാണ് യാത്രയ്ക്ക് നമ്മളോട് ശരീരം, മനുഷ്യ ശരീരം നമുക്കിതാ കിടച്ചിருக்கு. നശിക്കക്കൂടിയതെല്ലാം ക്ഷയിக்கிற விஷயங்களாக்கும். ரோகம், வார்த்தக்கியம் இப்படி இருக்கிற க்ஷயத்துக்கு காரணங்களா இருக்கிற விஷயங்களாக்கும். ரோகம், வார்த்தக்கியம், மரணம் இதுக்கெல்லாம் முன்னால லட்சியஸ்தானத்துல எத்துறதுக்கு முயற்சி பண்ணணும். புத்தி உபயோகிச்சாக்கும் இது சாதிக்கிறது. பிரவൃத்தி மார்க்கம் அப்படின்னாலும் நிவൃத்தி மார்க்கம் அப்படின்னாலும் புத்தி உபயோகிச்சு பகுத்தறிவோடு கூடிட்டு பிரயாணம் பண்ணணும். பிரவൃத்தி மார்க்கம் வழி இந்த லோகம், சொர்லோக, சௌக்கியம் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான யாத்திரை. பிரவൃத்தி மார்க்கம் வழி நமக்கு கிடைக்கிற டாப் மோஸ்ட் பதவி அப்படிங்கிறது
இந்த லோகத்திலே ஆக்கும் அப்படின்னா சக்கரவர்த்தி ஸ்தானம், சொர்லோகத்திலே ஆக்கும் அப்படின்னா இந்திர பதவி, அதுவும் இல்லை பிரபஞ்சத்திலேயே டாப் மோஸ்ட் பதவி அப்படின்னா பிரம்ம பதவி. இത്രയും ആക്കും டாப் மோஸ்ட் ஸ்தானங்கள். காரணம் பிரம்மாவோட ஸ்தானமா இருக்கிற சத்தியலோகம், அங்க இருக்கிற அதிகாரியா இருக்கிற பிரம்மா நிறைய യജ്ഞങ്ങൾ നടത്തിയിട്ടാക്കും அந்த സ്ഥാനത്തെ നേടിയെടുത്താർ. നിവൃത്തി മാർഗം വഴി നമുക്ക് കിടക്കുന്നത് പ്രകൃതിക്ക് അപ്പാർപ്പെട്ട നിർഗുണ കൈവല്യ പദവിയാക്കും. அந்த கைவல்ய பதவி ஸ்தானத்துக்கு எத்தனம் அப்படின்னாலும் நமக்கு லட்சியம் அப்படிங்கிறது உண்டாகணும். லட்சியத்தில எத்தறதுக்கு சரீரம் அப்படிங்கிற வாகனம் மஸ்டாയിട്ടും ഉണ്ടാകണം. ലക്ഷ്യസ്ഥാനத்துக்கு புத்தி உபயோகிச்சுட்டாக்கும் நமக்கு யாத்திரை பண்ணணும். புத்தி அப்படிங்கிறது தேரோட்டியாக்கும், அதாவது சாரதியாக்கும். சாரதியா இருக்கிற புத்தியோடு கையிலையாக்கும் குதிரைகளை கண்ட்ரோൾ ചെയ്യற കടിഞ്ഞാണ് இருக்கு. ഇന്ദ്രിയങ്ങളുമായിട്ട് ഡയറക്റ്റ് ആന ഒരു കണക്ഷനാക്കും മനസ്സുക്കുള്ളത്. പലയിടത്തിലെയും ഓടി നടக்கிற മനസ്സ് இந்திரியங்கள் கொண்டு வர விஷயங்கள் மனசு வழியாக்கும் புத்தியில வந்து சேரறது. என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு எல்லாம் நிச்சயிக்கிறது புத்தியாக்கும். புத்தியோடு அந்த கடிஞானிலேந்து மனசு பிடிவிடாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்திரியாணி ஹயான் ஆஹுஹு விஷயான் தேஷு கோச்சராத். 5 இந்திரியங்கள் 5 குதிரைகளாக்கும் அப்படிங்கறத சொல்லப்படுறது. 5 ஞானேந்திரியங்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தொக்கு. இந்த இந்திரியங்கள் 5 குதிரைகளாக்கும். ரதத்தோடு குதிரைகள், நம்மளோட சரீரம் அப்படிங்கிற ரதத்தோடு குதிரைகள். நம்மளோட சரீரத்தை பல இடத்துக்கும் இந்த குதிரைகள் இழுத்துண்டு போறது. ശബ്ദ സ്പർശ രൂപരസ ഗന്ധങ്ങൾക്കാക്കും നമ്മളെ ഇഴുത്തുണ്ട് പോறது. ഇന്ദ്രിയങ്ങൾ തന്നാലെ പ്രവർത്തിക്കാതെ മനസ്സോട് കൂടി ചേർന്നാക്കും ഇന്ദ്രിയങ്ങൾ പ്രവർത്തിക്കും. ഇന്ദ്രിയങ്ങളാലെ നമ്മൾ தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நமக்கு பிரியமாக்குமா பிரியமல்லாத்ததாக்குமா அப்படின்னு புத்தி உபயோகிச்சுட்டாக்கும் മനസ്സ് തീരുമാനമെടുക്കുന്നത്. എല്ലാം ശബ്ദങ്ങളാക്കും. എക്സാമ്പിൾക്ക് பார்த்தானா അഴുകൈ കൊരൽ ഒരു ശബ്ദമാക്കും, ചിരിപ്പ് കൊരൽ ഒരു ശബ്ദമാക്കും, മ്യൂസിക് ശബ്ദമാക്കും, പേച്ച് ശബ്ദമാക്കും. இதெல்லாம் என்னதாக்கும் அப்படின்னு தீர்மானம் பண்றது புத்தியாக்கும். அந்த புத்தியாக்கும் மனசுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுக்கிறது. இது அழுகை குரலாக்கும், இது சிரிப்பு குரலாக்கும், இது நல்லா தமாஷ் பேசின்னு இருக்கா இப்படின்னு எல்லாம். அதே மாதிரி எல்லா இந்திரியங்களும் இப்படிதான் பிரவர்த்திக்கிறது. இந்திரியங்களை பிடிச்சு வலிச்சு இழுத்து ஒருமுகப்படுத்தணும். நிவர்த்தி மார்க்கத்துக்கு எத்தறதுக்கு சாதிக்கிற சாதகன், நிவர்த்தி மார்க்கத்துக்கு எத்தறதுக்கு முயற்சி பண்ணுற சாதகன் இந்திரியங்களை பிரகிருதி விஷயங்களிலேந்து நம்மளோடு அந்தராத்மாவுக்கு இழுத்து பிடிக்கிறான். விஷயான் தேஷு விஷயங்கள் இந்திரியங்களுக்கு கோச்சராது. கோ அப்படின்னா இந்திரியம், கோச்சராது இந்திரியம் சலிக்கிறது, அது விஷயம். பல இடத்துக்கும் சீரிப்பாஞ்சு நடக்கிற இந்திரியங்களை கண்ட்ரோல் செய்யணும். ஆத்மேந்திரிய மனோயுக்தம் போக்தே இதி ஆஹுஹு
மனிஷினஹ. இந்திரியம், மனசு, புத்தி இப்படி இருக்கிறதெல்லாம் தான் போக்தாவு அப்படின்னு ஞானிகளால சொல்லப்படுறது. விஷயங்களை அனுபவிக்கிறவனாக்கும் போக்தாவு, இந்திரிய விஷயங்களை அனுபவிக்கிறவனாக்கும் போக்தாவு, கர்மபலங்கள் அனுபவிக்கிறவனாக்கும் போக்தாவு, இந்திரிய மனோயுக்தமான ஆத்மாவாக்கும் போக்தாவு. இந்திரியம், மனசு, புத்தி இதோடு கூடி இருக்கிறவன போக்தாவு அப்படின்னு சொல்லப்படுறது. ஆத்மாவுக்கு கர்த்திருவ போதம் இல்லை, அனுபவ போதமும் கிடையாது. ஆத்மா இந்திரியம், மனசு, புத்தி இதோடெல்லாம் கூடி சேர்ந்தாக்கும் இதெல்லாம் அந்த ஆத்மாவுக்கு உண்டாகிறது. ஆத்மா அப்படிங்கிறது இந்திரியத்தோடு கூடியும் மனசோடு கூடியும் புத்தியோடு கூடியும் சேரர்த்தியாக்கும் ஆத்மாவுக்கு இதெல்லாம் உண்டாகிறது. ஆத்மா அப்படிங்கிறது மனசிலேந்தும் இந்திரியங்களிலேந்தும் புத்தியிலேந்தும் எல்லாம் விடுபட்டானா பிரகிருதியில இருக்கிற ஒரு விஷயமும் அந்த ஜீவாத்மா அனுபவிக்காது. ஜாகிரத் சொப்ன அவஸ்தையில அனுபவங்கள் இருக்கு. ஜாகிரத் அவஸ்தை, சொப்னாவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை, இப்படி 3 விதமான അവസ്ഥകൾ, അവസ്ഥാത്രയങ്ങളാക്കുമുള്ളത്. ജാഗ്രത് അവസ്ഥയിലെയും സ്വപ്നാവസ്ഥയിലെയും അനുഭവങ്ങൾ இருக்கு. சொப்பனத்திலையும் நம்ம பலரும் அனுபவிக்கிறோம். சொப்பனத்தில் அழறோம், சிரிக்கிறோம், டென்ஷன் ஆகிறோம், பயந்துக்கிறோம், வலி கூட சில சமயத்தில் சொப்பனத்தில் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி முழிச்சுட்டு இருக்கிறதையும் நம்ம இதெல்லாம் அனுபவிக்கிறோம். சூக்ஷ்மமான அந்த சுஷுப்தி அவஸ்தையில சுகமா தூங்கினோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அங்க வேற எந்த ஒரு அனுபவங்களும் இல்லை. அவஸ்தாத்ரயங்களில அதாவது ஸ்தூல சூக்ஷ்ம சுஷுப்தி அவஸ்தைகளுக்கு அக்கும் இந்த அவஸ்தாத்ரயங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த அவஸ்தாத்ரயங்களுக்கு அப்பாற்பட்டதான துரியம், அது அவஸ்தை கிடையாது, பகவானுமாயிட்டான ஐக்கியமாக்கும் துரியம். உபாதிகள் இருந்தா மட்டும்தான் கர்த்திருவ போக்திருத்துவ பாவங்கள் உள்ளது ஆத்மாவுக்கு. ஆத்மா ஆக்சுவலாயிட்டு சுதந்திரமாக்கும். உபாதிகள் இல்லை அப்படின்னா கர்த்திருவ போக்திருத்துவ பாவங்கள் ஆத்மாவுக்கு இல்லை. அதனாலேயாக்கும் இங்க சொன்னது ஆத்மாவை இங்க விசேஷப்படுத்தினது ஆத்மேந்திரிய மனோயுக்தம். இந்திரியம், மனசு, புத்தி இதோடெல்லாம் கூடி சேர்ந்த ஆத்மா. அதுக்காக்கும் எல்லா விதமான அனுபவங்களும் உள்ளது. நம்ம இந்திரியங்களை நம்மளோட கண்ட்ரோல்ல நிப்பாட்டணும். இந்திரியங்கள் நம்மளை பல வழிக்கும் இழுத்துட்டு போறதுக்கு முயற்சி பண்ணும். அதை கவனத்தோடு கூடிட்டு கண்ட்ரோல் பண்ணணும். இந்திரியங்களை பிரகிருதியிலேந்து இழுத்து பிராணமய கோஷத்தை கடந்து மனோமய கோஷத்துல எத்துறது மனசு. மனோமய கோஷத்திலேருந்து புத்திமய கோஷத்துக்கு அந்த மனசு எத்தனம். அங்க புத்தி உபயோகிச்சு ஆத்ம தர்சனம் உண்டாகணும். ശരീര രഥത്തെ ഉപയോഗിച്ച് ലക്ഷ്യസ്ഥാനத்துக்கு அந்த ஜீவாத்மா பிரயாணம் பண்ணணும். சரீரம் அப்படின்னா ரதம் அப்படின்னு பார்த்தோம், பஞ்சேந்திரியங்களாக்கும் குதிரைகள் அப்படின்னு பார்த்தோம்.
பல இடத்துக்கும் ஓடி நடக்கிற சுபாவம் இருக்கிற மனசு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். புத்தி சாரதியாக்கும் அப்படின்னும் பார்த்தோம். இந்திரியங்களுக்கு விஷயங்கள் அனுபவங்களாக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதெல்லாத்தையும் அடக்கி நிறுத்தி பிரகிருதியிலிருந்து கம்ப்ளீட் ஆயிட்டு அந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்து அந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவில கொண்டு போய் சேர்க்கிறதாக்கும் இந்த மனுஷ ஜென்மத்தோடு லட்சியம். இந்த சரீரம் அப்படிங்கிறது, மனுஷ சரீரம் அப்படிங்கிறது அதுக்கான வாகனமாயிட்டு உபயோகிக்கணும் அப்படின்னாக்கும் இந்த மந்திரம் நம்மளை படிப்பிக்கிறது. இதெல்லாம் யமதேவன் நச்சிகேதஸுக்கு சொல்லி கொடுக்கிற உபதேசங்களாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.